ஹாய் வியூவர்ஸ். விஜய் அவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கரூர் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டார். வழக்கம் போல் அவருடைய பேச்சில் வந்து அரசியல்லாம் இருக்குது, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பேச்சாக இருக்கே ஒழிய ஒரு ஒரு சிஎம் பேசின பேச்சை கேட்குற மாதிரியே இருக்க மாட்டேங்குது. அவருக்கு நம்ம தான் இப்போ கவர்மெண்ட்டு, நம்ம தான் சிஎம்ன்றதை அவர் ரியலைஸ் பண்ணுறாரா இல்லையானே ஒன்றும் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் ஓடி ஒளிகிறாரு, ஆளை காணோம். ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக சிங்கப்பூருக்கு ஓடி போயிட்டார். சினிமா பாட்டு பாடுறது. இன்னும் இவர் வந்து அந்த 2 மாதத்துக்கு பின்னோக்கி தான் இருக்கிறாரு. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 2 மாதம் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் போகிற இடங்களில் பேச வேண்டியது, நான் இந்தந்த பிளான் போட்டுட்ருக்கிறேன், இந்தந்த மாற்றங்களை நான் கொண்டு வர போகிறேன், இந்தந்த விஷயங்களை நான் கரெக்ட் பண்ணியிருக்கிறேன், இந்தந்த கரப்ஷன்ஸ் எல்லாம் நான் ஸ்டாப் பண்ணுறேன், எஜுகேஷன் சிஸ்டமில் இந்த மாதிரி மாற்றத்தை நான் கொண்டு வர போகிறேன். இதுதானே ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. ஒரு 60 வருஷமாக மாற்றி மாற்றி இருந்துகிட்டு இருந்த திராவிட கட்சிகளை விட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ண போகிறீங்கன்றதை தயவுசெய்து பேசுங்க. 2 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் உட்காந்துக்கிட்டு கிண்டல் பண்ணுறதும், பழைய கவர்மெண்ட்டை கிண்டல் அடிக்கிறதும், அவங்கள பற்றியே உட்காந்து விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து உளவியல் ரீதியாகவும் பொதுமக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, மக்களை பிரித்தாள்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தபோது பொதுமக்கள் மொத்தமாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எதிராக நின்றுக்கிறோம், கவர்மெண்ட்டுக்கு எதிராக. ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு எப்படி ஆயிருக்குன்னா, விஜய் வேணும் வேணான்னு சொல்லி 2 குரூப்பாக பிரிஞ்சு போய் கிடக்குது. 2வது, அவங்க பேசுகிற முட்டாள்தனமான பிரச்சாரங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நீ தானே அன்றைக்கி ஓடிப்போன, 41 பேர் இறந்த அன்றைக்கி நீ தானே சொல்லாமல் கொள்ளாமல் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்தேன்னு நம்ம இதை தான் உட்காந்து பேசிக்கிட்டு, அவங்க இதை தான் விரும்புகிறாங்க. அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டை நோக்கி கரெக்டான கொஸ்டின்ஸை நம்ம கேட்க விடாமல், நம்ம யோசிக்க விடாமல் வச்சுருக்கிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், உளவியல் ரீதியாக நம்மளை டீல் பண்ணுறாங்க அப்படின்னு. நம்மளுடைய கேள்விகள் எல்லாம், நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸ் என்னாச்சு? ஃப்ரீ சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? 2500 கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? கவர்மெண்ட்டினுடைய திட்டம் என்ன? இந்த 2 மாதத்தில் என்ன சேஞ்சஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க? நம்ம கவர்மெண்ட்டு தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்றத கேள்வியை நம்ம ரிப்பீட்டடாக கேட்டு, அவங்க என்னென்ன பேசிட்டு போட்டோம். இதுக்கு வந்து விஜய் கவர்மெண்ட்டை, அமைச்சர்களை பதில் சொல்ல வைக்கணுமே ஒழிய, அவங்க எப்படி ட்ராக் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டாள்தனமாக நம்மளும் பதில் சொல்லிக்கிட்டு, நம்ம அது சம்மந்தமான ரிப்ளையை கொடுத்து நம்மளை முட்டாளாக்கிக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?